நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ் ஆன 2 டேஸ்லேயே வேர்ல்டு வைட் 100 crore கலெக்ஷன் கொடுக்கறதா படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான சித்தாரா என்டர்டைன்மெண்ட்டே இப்போ அஃபிஷியலாக புது போஸ்டரே விட்டுருக்காங்க. எனக்கு இந்த போஸ்டர் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஷாக் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா காலையில் தான் நான் 2 டேஸ் கலெக்ஷன் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தோன்னா 2 டேஸில் 74 crores தான் கலெக்ஷன் கொடுத்துருக்கதா சொல்லியிருந்தேன். சரி, நான் காலையில் ட்ராக் பண்ணும்போது இந்த கலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ மேபி லேட்டராக பார்த்தோம்னா அப்டேட் ஆகிருக்கும் போல நினச்சி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ப்ளூ தக்காளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேமஸான மூவி ட்ராக்கர் தான். ஸோ அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருந்தாரு. அவர் என்னை விட 1 கோடி தான் அதிகமாக போட்டிருந்தாரு. ஸோ அதை விடவே பார்த்தீங்கன்னா 25 கோடி இது அதிகமாக போட்டிருக்காங்க ப்ரொடியூசர் சைடு. சரி, நம்ம டே 1ல் பார்த்தோன்னா இந்த படம் 30 கோடி கலெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ நம்ம 30 கோடின்னு வச்சுக்கிட்டா டே 2ல் எப்படி இந்த படம் 70 கோடி கலெக்ஷன் வந்துச்சுன்னு தெரியல ப்ரொடியூசர் சைட் படி. ஏன்னா 70 கோடி கலெக்ஷன் சிங்கிள் டேயில் வரணும்னா புக் மை சொல்ல பேர் அவருக்கு 65லேருந்து 70 டிக்கெட்டாச்சும் போய்கிட்டு இருக்கணும். அது இது அந்தளவுக்கு பார்த்தோன்னா கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ எந்த தைரியத்தில் இவங்க 2 டேஸில் 100 crore கலெக்ஷன் போஸ்டர் விட்டாங்கன்னு தெரியலை. ஸோ ஆனால் 100% 3 டேஸில் இது கலெக்ஷன் கொடுத்துரும், அது தெரிஞ்சது தான். தெலுங்கு சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நார்மலாக பார்த்தோன்னா தமிழ், ஹிந்தி, மலையாளம் ஸோ இந்த சைடை விட அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டே 1 கலெக்ஷன், ஃபைனல் கிராஸ் கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட தான் போஸ்டர் விடுவாங்க. உதாரணத்துக்கு கேம் சேஞ்சரே நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி 80 கோடிக்கு மேலே தான் வந்துச்சு. ஆனால் ப்ரொடக்ஷன் சைட் படி 100 கோடி அதிகமாக போட்டு 186 கோடின்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படத்துக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விஸ்வநாதன் சன்ஸுக்கும் பண்ணுறாங்க. ஏன்னா இது என்னதான் ஒரு தமிழ் மூவியாக இருந்தாலுமே இதோட ஆர்ஜின், அதாவது டேரக்டர் அப்புறம் ப்ரொடியூசர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு சைட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேணும்னே மூவிக்கான கலெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஹைப் பண்ணி சொல்கிறது ஒரு தேவையில்லாத வேலை தான் நான் சொல்லுவேன். பேசாமல் இவங்க பாட்டுக்கு விட்டால் கூட ஒழுங்காக கலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கோம், அவங்க பாட்டு இருந்துட்டு போயிடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அடிவாக வாங்குவாங்க. ஏற்கனவே அவங்க விட்ட போஸ்ட்டுகளையே போய் பாருங்கள், கமெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஸ்கேம் சொல்லி தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இவங்க அப்கமிங் டேஸில் என்ன மாதிரியான கலெக்ஷன் போஸ்டர்ஸ் எல்லாம் விட போகிறாங்க, ஸோ அதுக்கு ஆடியன்ஸ் என்ன மாதிரியான ரியாக்ட் எல்லாம் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த 100 crore கலெக்ஷன் போஸ்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டு போங்க.